இன்றைக்கி சண்டே 20 ஜூலை 2025. நான் விஜய். என் கூட யார் யார் வந்திருக்கேன்னா யாருன்னெலாம் இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் இப்போதைக்கு. அது யாருன்னா சஞ்சய் வந்திருக்கேன். இதுதான் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு பக்கத்து இப்போ புதுசாக முத்துப்பாண்டி வீடு கட்டிட்டாங்க. அடுத்து இதுதான் நம்ம இன்றைக்கி போகிற ஸ்பாட், நம்மளோட ஊரணி. போட வேண்டியதான், அவ்வளோதான். ஸ்ட்ரென்த்து கம்மியாகிக்கிட்டே போகுது. சிதம்பரமும் வரல, ஹரிஸும் வரல. ஹரிஸ் ஊருக்கு போயிட்டான். சிதம்பரம் வேலை பார்க்குறேன், கூப்பிட்டாலும் வர மாட்டேறேன். அதனால் இப்போ சிதம்பரத்தை கூப்பிடல, நாங்களே வந்துட்டோம். ஏன் சைலண்டாக பேசுகிறேன்னா ஊரே அமைதியாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. யாரையும் எழுப்ப வேணாம் பார்க்குறேன். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. போல் ரோடு ஏதோ கத்துது, குருவின்னு தான் நினைக்கிறேன். கௌதமும் வருணும் வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, தூண்டி போட போவோம். புழுலாம் வந்து எங்கள் ஊரில் சும்மா அந்த இடத்துல தோண்டிக்க வேண்டியதேன். கரை ஓரத்தில் தோண்டிட்டு அப்படியே அங்கனையே போட்டுக்க வேண்டியதேன். ஓடு வேற கிடக்கு, எல்லாம் குத்துது. ஒரு தொட்டுதான். புழுவும் நல்லா பெரிய புழுவாக இருக்கும். புழுவாக பாம்பானே தெரியாது, அவ்வளோ பெருசாக இருக்கும். ஓகே, போட வேண்டியதான். நிறைய மீன் கிடக்குது, எல்லாம் ஜிலேபி தான். இதில் நிறைய பிராமீன் இருந்துச்சு, அதெல்லாம் காணோம். அந்த ஜிலேபிலாம் மேலே தெரியுது. இந்த சைடு போட்டு பார்க்குறேன், அப்படி இங்கே கடிக்கலைன்னா அந்த சைடு போயிடுவேன். உனக்கு டாப் வாட்டரில் அடிக்குது. போடு போடு, மாட்டிக்கிச்சு. சரி, எனக்கு பாரு, ஒரு வழியாக கடிச்சிருச்சு. நீ ஏண்டா இதெல்லாம் ஏன்டா மாட்டுது? குத்துது. என்ன இவ்வளோ மெதுவாக கடிக்குது? ஐயோ, நான் கடிக்கலன்னு நினச்சேன். இவனாக தான் இருக்குங்க, ரொம்ப குட்டி இருக்கு. ஐயோ, மேலே ஏற மாட்டுதே, ரொம்ப குட்டி. அவனை எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம். போயிட்டு வாங்க. இந்த கடிச்சிருச்சா? குட்டி தான். ஏ இது வேலைக்கு ஆகாதடா. ஒன்றெல்லாம் ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான். இப்படின்னா போன வாரம் அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிச்சு. சின்னதுடா, ஜீரா விளாடுதுடா. சரி, இருவனை விட்டுறேன். ஓகே, அந்த ஊர்னியில் எங்களுக்கு எதுவும் கடிக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் நம்மளோட அடுத்த ஊரணிக்கு வந்தாச்சு. பிடாரிக்குளம் இதோட பேர். அங்கே வந்துட்டோம். கடிக்குதா? ஓ ஓ, ரொம்ப நேரம் கடிச்சிட்டு கிடந்திருக்கு. குறவை, ஒரு நல்ல சைஸ் குறவை. இவ்வளோ பெருசு இருக்குது என் கைக்கு. சரி, கொண்டு போய் நம்மளோட இதில் போட்டுருவோம். மக்க ரோஸ் கலரா? ரொம்ப நேரமாக கடிச்சிட்டு கிடந்துடா. ஓகே, ஒரு வழியா என்கிட்ட ஆட்டம் கட்டின உன்னை பிடிச்சிட்டேன். ஏய் வாடா 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 தம்பி. ஏய் இந்தா
வாழைக்கெண்டை சொன்னேன்ல, சின்ன முள்ளோன்னா உடனே மாட்டிக்கிட்டேன். சொன்னேன் நம்ம அங்கனுக்குள்ளே வச்சோம்னா சஞ்சை குத்தி போட்டோன்னா ஏதாச்சும் பெரிய மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நான் எந்த பெரிய மீனோட ஆக்டிவிட்டியும் பார்க்கல. இல்லைங்க உள்ளே இழுத்து தொலை. உடைய போகுது. அதுதான்டா இழுக்காமல் கிடந்திருக்கல. ஓகே, இதை நான் தம்ப்நெயிலுக்கு எடுத்துக்கிறேன். போங்க. உழுவலாம் இல்லை, கெண்டை எடுத்து போடுறேன். இதை குத்தி வாழைக்கெண்டை கடிக்குதுடா. அதாண்டா கடிக்குது ரொம்ப நேரம் கழிச்சு. உழுவ பறக்குது எல்லாம். ஆமாக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? உழுவ குட்டி சின்னது தானே, அதெல்லாம் விட்டுரு. பின்னாடி இருக்கதான் சின்னது, அதெல்லாம் தூக்கி போட்டுரு. இந்தாண்டா அந்த ரோஸு சொன்னேன்ல, ரோஸு கிடக்குறாண்டான்னு. இதுக்குள்ளே வரமாட்டேங்குதுடா. இருக்கிறா பிடிச்சிக்கூடா. சரியான பெருசு. நான் சொன்னேன்ல, ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடந்துக்கிட்டே இருந்தாங்க, ஒரு வழியாக கடிச்சிட்டாங்க. எங்கே அதில் நிறைய கிடைக்கியா? ஓகே, தமிழில் எனக்கு இதை எடுத்துக்கிறேன். ஒரு தான் நம்ம ஸ்டெப்பு டபுள் முள்ளு போட்டு புழக்கிறாரு. இங்கே தான் நல்லா இருக்குங்க. அடுத்தடுத்து பிடிக்கிறாரு. இங்கே தான் பெருசு போகிறாரா, போட்ட உடனே இழுத்துறோம். இந்த அவ்வளோதான், கொண்டு போயிடுச்சு. அவ்வளோதான். இப்படி இழுத்தினா தூண்டி போயிருந்தா அது யாட்டி ஏம்ட்டா ஓம்ட்டா சும்மா அமுக்குங்க அப்படியே, அவ்வளோதான். இப்படி நீ இழுக்க, தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி இழுக்காது, அவசரப்பட்டு உடஞ்சிடும். அது உடஞ்சிரும். சைஸ் இது கிடக்காப்புல நிறைய. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கடிக்க மாட்டுறாப்புல. நல்ல சைஸ். மேலே ஆக நல்ல பெருசாக கடிக்குது. முரட்டு சைஸு. இது ஒரே மாதிரி இருக்காங்க, ஆனால் நல்லா பெருசு. தண்ணி இன்னும் கொஞ்சம் அதில் ஊற்றணும். போதும் இப்போ இங்கே ஒன்று போட்டேன்டா, ஒன்று கிடக்கு. உருவி போடுப்பா. நடந்துருச்சு கிட்டத்தட்ட. சரியான பிடிச்சி கடன் அடிச்சிச்சு. நான் அடுத்ததை போய் பிடிக்கிறேன். ஸ்டெப் இந்த ஒன்று தூக்கி போகிறேன், அதையும் எடுத்து போட்டுருங்க. குத்துது, கெளுத்தி குத்துற மாதிரி கடுக்குது. தான் ஸ்டெப் இங்கிட்டு போடுறேன். நேரம் ஆக ஆக பெருசாக கடிக்குது. இது எவ்வளோ பெருசுண்ணா? வாடா, ரெஸ்கே வந்துட்டேன். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் அன்னைக்கு. சாப்பிட்டேன். உன் கையை காட்டுறா. இவனுக்கு சஞ்சைக்கு கடிச்சிருச்சு. அதே தான்டா பெருசுடா, மிஸ் பண்ணிட்டேன். கையை காட்டு. இப்படி இதோட வச்ச அளவுக்கு காட்டு. விட்டக்கூடாது. சவதியோட அங்கே கொண்டு சவடிக்கா எத்த தண்டி. அதுக்கு நான் ஒட்டு போட முடியாது. இதான் என்னோடய கடைசி மீனாக கூட இருக்கும் இன்னைக்கு. நான் இருட்டிருச்சு. சரியான பெருசு. அப்போ எஸ்கே ஓப்பன் பண்ணுறா. ஃபுல்லாகிடுச்சு. போகிற அடி ஃபுல்லாகி போச்சு. கிளம்பணும். இதுதான் கடைசி மீனாக இருக்கும். ஈரு ஃபால் சூக்கு. அதான் என்னடா இப்படி இழுத்தேன்னு பார்த்தேன். ஃபால் சூக்குடா, சைடில் வயிற்றுல மாட்டி வந்திருக்கு. வேற மீன் நினைக்கிறேன், கடிச்சது வேற. ஷோயோ, வாய் வழி அதுக்கு வந்துருச்சுடா எல்லாமே. அவ்வளோதான், வா கிளம்பும். கடைசி மீன் ஃபால் சூக்கில் மாட்டேன்னு இருந்துருக்கு. சரி வா போமா, அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு வழியாக வந்தாச்சு வீட்டுக்கு. என்ன மணி 8 மணி ஆகிப்போச்சு. சுற்றி பார்த்துட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. என்ன ஃப்ளாஷ் ஆனால் மாட்டேது. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னா 5 கிலோ மீன். இப்போ தான் வெயிட்டு போட்டு பார்த்தோம், 5 கிலோவுக்கு பிடிச்சிருக்கோம். ஐயோ கோழிப்பி வேறு. 5 கிலோ மீன்.
அம்மா இப்போ தான் வெயிட் போட்டுச்சு. இதாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாம் ஜிலேபி. நமக்கு ஒரு 4 மீனை ஒதுக்கிட்டு 2-3 மீனை ஒதுக்கிட்டு உயிர் இருக்குது, உயிரோடு இருக்கேன் பாருங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு அந்த பாக்ஸு ஒதுக்கிட்டு மற்றதெல்லாம் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க வீட்டுகளுக்கெல்லாம் கொடுத்துருவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துருவேன். அவ்வளோதான். நல்ல பெரிய மீனாக மாட்டிச்சுருந்தேன்னா அதெல்லாம் இந்த மீன்கள் தான். கடைசியாக அது தான் மாட்டிச்சு. ஒரு குறவை ஒன்று கிடந்துச்சு. எனக்கு குறவை ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு குறவை எனக்கு இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த விழாக்கு இதோடு முடிஞ்சிடும். நன்றி, வணக்கம். மறுபடியும் அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கூட போயிட்டு கடலில் ஒரு மீன் பிடிச்சி ரொம்ப நாளாச்சு. இந்த கெளுத்தி கீழே ட்ரை பண்ணணும். டாடா பாய்.